அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கிய சுவை மிகுந்ததும் 20,000 இலக்கண பாக்களால் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிக பெரியதாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3, அயோத்தி பருவம், காலம் 5, ராமன் காலம். பாதணியும் அணியாமல் நடந்த ராமனை கண்டு நெஞ்சத்தில் கொடிய நஞ்சினை தாங்கிய 100 அம்புகள் தைத்தது போன்ற வேதனையை மக்கள் அடைதல். பாடல் எண் 538. காலணியும் துறந்தவனை கண்டதனால் நெஞ்சத்தின் மேல் அடர்ந்தே 100 அம்பால் மிக கொடிதாம் நஞ்சு தைத்தல் போலடர்ந்த துயரத்துள் புதைந்த மக்கள் அஞ்சியுள்ளே வேலம்பு தைக்க வைத்த விபரீதம் கண்டு நொந்தார். இதுவே அந்த 538வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். காலணியும் துறந்தவரை கண்டதனால் நெஞ்சத்தில் என்ற முதல் வரிக்கான விளக்கம், பாதணி என்னும் காலணிகளை கூட அணியாதவனாய் துறவிக்குரிய சிந்தையுடன் பாதணிகளையும் துறந்தவனாய் ராமன் தனது தந்தையை காண்பதற்காக கோசலை அன்னையின் கோபுரம் போன்று உயர்ந்த மாளிகையில் இருந்து வெளியேறி கைகேயி அன்னையானவள் கொண்ட பெரும் கோபுரம் போன்றே உயர்ந்திருந்த அந்த மாளிகை நோக்கி நடப்பதை கண்ட அயோத்தியின் அரண்மனையில் வாழ்ந்து வந்த மக்களும், சிறந்த காவல் பணியை அறப்பணியாகவே செய்து வந்த காவலரும் ராமன் மேல் அன்பு கொண்ட தமது நெஞ்சத்தின் மேலே மேலடர்ந்தே 100 அம்பால் மிக கொடிதாம் நஞ்சு தைத்தல், நெருக்கமும் கனமும் கொண்ட மிக கொடிய விடத்தினை தடவிய 100 அம்புகள் தைத்திருப்பதால் ஏற்படும் துன்ப வலியினை போல் அடர்ந்த துயரத்துள் புதைந்த மக்கள் அஞ்சியுள்ளே அத்துன்பத்தினை போன்ற பெருந்துன்பத்தினை அடைந்தனர். அவ்வாறு நெஞ்சத்தின் உள்ளே அடர்த்தியாக 100 கொடும் விட அம்புகளால் தைக்கப்பட்ட துன்ப நிலையால் அந்த மக்கள் அத்துயரை தாங்க முடியாத நிலையில் அவர்களின் மேல் அத்துன்பத்தின் பாரம் யாவுமே வந்து விழுந்த நிலையினை அடைந்தனர். அந்த துன்ப நிலையினால் அத்துயரத்தினுள்ளே புதைந்து விடும் நிலையினை அவர்கள் அடைந்தனர். அவ்வாறு பெருந்துன்பம் தம்மேல் படர்ந்து தம்மை புதைத்த நிலையில் அவர்கள் தம்மேல் படர்ந்து தம்மை புதைக்கும் வண்ணம் ஆக்கிரமித்த அத்துன்பத்திற்கான காரணம் என்னவென்று அச்சத்துடன் ஆய்வு செய்கையிலே வேலம்பு தைக்க வைத்த விபரீதம் கண்டு நொந்தார். ராமனானவன் பாதணியும் அணியாமல் வெறுங்காலுடன் நடந்து சென்றதே தாம் அவ்வாறு கொண்ட துயரத்துக்கான விபரீதமான காரணம் என்றறிந்த நிலையில் அவர்களது உள்ளமும் ராமனுக்கு ஏதோ துன்பம் என்று எண்ணி வேதனையால் நொந்தே போனது. இதுவே அந்த 538வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 539வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.